பேக்கிங் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடிக்கடி வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேக்கிங் கிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புவராக கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இருக்கிறது பழைய ஆயிலுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு அடி வாங்குது. லைட்டாக இப்படி தள்ளணும் அப்படின்னா இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ ஆயில் வந்து லீக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு தடவை லீக் ஆச்சு. நம்ம வந்து ஹெட்லலாம் வந்து பேக்கிங் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைட் லூஸாக இருந்துச்சு ஹெட்டில். ஸோ அதை வந்து டைட் பண்ணி விட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னா ஆயில் லீக் ஆகும்போது அப்போதைக்கு ஒரு 2 சர்வீஸ்க்கு வரல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆயில் லீக் ஆன அந்த இதில் வழியாக பேக்கிங் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடிக்கடி வந்து ஆயில் லீக் ஆகுது, லீக்கேஜ் இருக்குது. ஸோ இது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் கிட் கேட்டபோது bs6க்கு வந்து எனக்கு லோக்கலில் கிடைக்கல. மறுபடி சரி அது வரைக்கும் பேக்கிங் மாற்றுற வரைக்கும் நம்ம ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆயில் ஃபஸ்ட்டு மாற்றி ஆயில் லெவல் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு தெளிவாகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் ஆயில் மாற்ற போகிறேன். ஸோ ஆயில் பிடிச்சி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த லீக்கேஜ் வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் விடலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பேக்கிங் கிட்டெல்லாம் மாற்றலாம். ஸோ பேக்கிங் கிட்டு போயிடுச்சுன்னா இது மாதிரி ஆயில் வர்றது வந்து சகஜம்தான். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து 2020, 2021 வந்த மாடல் இது. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேக்கிங் கிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புவராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வர ஸ்ப்ளெண்டர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கிங் கிட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை ரிவ்யூவில் கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அந்த பாட்டிலேருந்து இதில் ஊற்றிட்டு நமக்கப்புறம் அந்த பாட்டிலில் வந்து நம்ம இதை ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து அப்படியே ட்ரைன் நட்டை போட்டு இது வந்து ட்ரைன் வாஷரு. ஸோ வாஷரு வந்து இது நல்லா தான் இருக்குது. இம்ப்ரெஷன் உழுகலை. போன சர்வீஸ் தான் மாற்றினேன். அதனால் வந்து நான் வாஷர் வந்து மாற்றலை. இதில் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 900 ml இருக்கும். ஸோ 900 ml அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வரும். ஸோ இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து 900 ml இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து இதில் வந்து ஆயில் வந்து பிடிச்சி பழைய ஆயில் இதில் ஊற்றி செக் பண்ணலாம் எவ்வளோக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு ஆயில் வருது. இந்த லெவலுக்கு 900 mlங்கிறது இந்த அளவுக்கு வரும். ஸோ பார்ப்போம், ஊற்றி பார்ப்போம். வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிக்கிட்டேன். ஓட்டுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டென்சிட்டி வந்து ரொம்பவே போயிடுச்சு. ரொம்ப கருப்பாக தாறுமாறு ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ ஓகே தான், இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது பழைய ஆயிலுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ லைட்டாக லீக்கேஜ் ஆகிருக்கு. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டின ஆயிலுக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அப்படி டென்சிட்டி கம்மியாகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆயிலோட டென்சிட்டி மீன்ஸ் ஆயிலோட அடர்த்தி கம்மியாகும். ஸோ அடர்த்தி கம்மியாகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட கொள்ளளவு வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே அந்த பழைய ஆயிலேருந்து இது வந்து இவ்வளோக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே தான், ஆயில் வந்து பெருசாக வந்து ட்ராப்பெல்லாம் ஆகலை. பட் நம்மளுக்கு அந்த ஆயில் லீக்கேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தான் அந்த ஆயில் லீக்கேஜ் காட்டுறேன். பட் நம்மளுக்கு இந்த ஆயில் லீக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆயில் லீக்கேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த சர்வீஸ் பண்ணேன். நமக்கு வந்து ஆயில் வந்து எந்தளவுக்கு வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சர்வீஸ் பண்ணிச்சு.
ஸோ ஆயில் வந்து பெருசாக ட்ராப் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இனி ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா பேக்கிங் கிட்டு தான் மாற்றணும். ஸோ இந்த பேக்கிங் கிட்டு எல்லா பேக்கிங் கிட்டும் வந்து மாற்றணும். ஸோ நியூ ஒன் போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா நான் ஒரு 1000 கிலோமீட்டர் இதை வச்சு ஓட்டலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பேக்கிங் கிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பேக்கிங் கிட்ட வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நானே வந்து சேஞ்ச் பண்ணி வீடியோ போடுறேன். நம்ம கையில் வந்து இந்த மாடலுக்கு எனக்கு வந்து இந்த மாடலுக்கு ஃபஸ்ட்டு வந்த பேக்கிங் கிட்டு கிடச்சின்னா நான் போடல. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இப்போ வர்ற பைக்குக்கு என்ன பேக்கிங் கிட் இருக்கோ ஸோ அதை இதுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு அடி வாங்குது. ஸோ எனக்கு வந்து விஷுவலில் வந்து கரெக்டாக தெரியுது. இல்லை இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே வந்து எப்பவுமே செயின் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ லைட்டாக இப்படி தள்ளணும் அப்படின்னா இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே வச்சுக்கிற பாயிண்ட் கூட லைட்டாக இதில் வந்து 1 mm வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 1 mm வந்து அதிகமாக வர மாதிரி வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீல் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் உட்காரல. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து மாற்றிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் மாற்றிருக்கோம். ஆயில் மாற்றிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிலோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து ஒன் சைடு தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அலைன்மெண்ட் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 வேலையை தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த சர்வீஸில் பண்ணியிருக்கு.